सुंदर ते ध्यान उभे विठेवरी, सुंदर ते ध्यान उभे विठेवरी, सुंदर ध्यान उभे विठेवरी, करकटावरी ठेवुनिया, करकटावरी ठेवुनिया, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, आवडे निरंतर हेची ध्यान, आवडे निरंतर हेची ध्यान, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, मकर कुंडले गणपति श्रवणे, मकर कुंडले गणपति श्रवणे, कंटिकौस्तुभमणि विराजित, कंटिकौस्तुभमणि विराजित, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, तुका मने माझे हेची सर्व सुख, तुका मने माझे हेची सर्व सुख, पाहिन श्रीमुख आवडीने, पाहिन श्रीमुख आवडीने, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, आवडे निरंतर हेची ध्यान, आवडे निरंतर हेची ध्यान, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला, तुलसी हार गला, तुलसी हार गला कासे पीतांबर, विठ्ठल रखुमाई जय जय विठोबा रखुमाई, विठ्ठल रखुमाई जय जय विठोबा रखुमाई, विठ्ठल रखुमाई जय जय विठोबा रखुमाई, विठ्ठल रखुमाई जय जय विठोबा रखुमाई। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं मुदा, लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजेहम्। சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய பாத கமலங்களை நமஸ்கரித்துக் கொண்டு இந்த சுந்தரத்தே தியான உபா விட்டேவரி என்ற அபங்கத்தை நம்ம இப்ப விஸ்தாரமாக பார்ப்போம். இந்த அபங்கத்தை பாடியவர் துக்காராம் நகராஜ். அவரை ஜகத்குரு துக்காராம் அப்படின்னு சொல்றார். ஞானேஸ்வர் துக்காராம் இவா ரெண்டு பேர் தான் வார்க்கரைக்கு ரெண்டு பில்லர், ரெண்டு கரைகள். ஞானதேவ சமாரம்பாம் துகாராமாச்ச மத்தியமாம்
अस्मत् आचार्य पर्यन्तां वंदे वारकरी शुभाम. ஞானேஸ்வர் ஆரம்பித்து துகாராம், ஞானேஸ்வர ரச்சலா பாயா, துகா ஜாலா சே கலச. இதான் வார்க்கரி சம்பிரதாயத்தோட அடிப்படையான ஒரு தத்துவம். அவ்வளவுதான் வார்க்கரி பக்தாலாம் ஞானோபா துகாராம், ஞானோபா துகாராம் அப்படி சொல்ற. துகாராம ஜெகத்குரு அப்படின்ற, வேற யாருக்குமே இந்த பட்டம் கிடைக்கல. வார்க்கரி சம்பிரதாயத்தை ஞானேஸ்வர் கூட கிடைக்கல. துகாராமுக்கு தான் ஜெகத்குரு அப்படின்னு கிடைச்சது. குரு என்றவர் எப்படி இருக்கணும், சிறந்த குரு யார் அப்படின்னு வைஷ்ணவ சங்கீதையில ஸ்ரீ அண்ணா சொல்றார். ஹானிஞ்ச சர்வ தர்மானாம் ஞாத்வா தோஷம் கலேரபி ददाति है यो हरिर नाम सही सर्वोत्तमो गुरु. ददाति यो हरेर नाम सही सर्वोत्तम குரு. கலியினுடைய தோஷத்தையோ எல்லா தர்மங்களுடையவும் ஹானியையோ அறிந்து எவர் ஒருவர் ஹரிநாமத்தை உபதேசிக்கின்றாரோ அவரே மிகவும் சிறந்த குரு. நிறைய தோஷம் இருக்கு, கலின்னு பயமுறுத்தி விடாம சுலபமான மார்க்கம், அதே மாதிரி உயர்ந்ததான மார்க்கம் ரெண்டுத்தையும் சொல்லக்கூடியவர் தான் குரு. ஆறாதான் அவருக்கு பேரு ஜகத்குரு அப்படின்னு வந்தது. மார்க்கம் சுலபமா இருக்கணும், பலன் அசாத்தியமா இருக்கணும். நம்ம வைஷ்ணவ சங்கீதையில துகாராம பத்தி ரொம்ப அழகா 2 ஸ்லோகம் பண்ணிருக்க அண்ணா. துகாராமுடைய ஸ்வரூபமே பிரேம ஸ்வரூபம். அதனாலதான் அவர் ஆவடே நிரந்தர ஏசி தியான பிரேமையோட கீர்த்தனம் பண்ணுங்க அப்படின்ற. பாகின ஸ்ரீமுக ஆவடின விட்டல பிரேமையோட பாரு, கீர்த்தனம் பண்ணா பிரேமையோட பண்ணணும் அப்படின்ற. பிரேம்னா பிரேமைவ சம்பிராப்யம் பிரேம்னா துல்லியம் ந வித்யதே பிரேம்னா விக்ரயம் கர்த்து நேச்சந்தி பிரேம தத்பராக. பிரேமையினால் பிரேமையே அடையத்தக்கது, பிரேமைக்கு நிகர் வேறொரும் இல்லை. எனவே பிரேமையே லட்சியமாக கொண்டவர்கள் பிரேமையை விலை பேச விரும்புவதில்லை. பிரேம பக்தவ்ய சம்பிராப்யம் பிரேம ரூபம் ஸ்ரீயபதிம் சம்பிராப்ய பிரேமிகா லோகே குருவந்தி பிரேம ஜீவனம். பிரேம பக்தியினாலேயே அடையப்பட வேண்டிய பிரேம ரூபனான ஸ்ரீயப்பதியை பாண்டரங்கனை அடைந்த பிரேமிகள் உலகில் பிரேமமயமான ஜீவனத்தை செய்கின்றனர். இந்த சுந்தரத்தே தியான உபாவிட்டே வரி இல்ல கீர்த்தனத்தை தான் சொல்றார் துகாராம். அதை நம்ம அப்புறம் விஸ்தாரமா பார்ப்போம். பிரேமையோட சொல்லணும் அப்படின்னு சொல்றார். எதை பண்ணினாலும் பக்தியோட பிரேமையோட ஸ்ரத்தையோட பண்ணணும். கீர்த்தனம்னா பெரிய சுத்தி பாக்ஸ் அதெல்லாம் வச்சிருவாங்க. வாட்சா ராமன் சொன்னாலே கீர்த்தனம் தான். ஆனா அது பிரேமையோட சொல்லும். நயனம் கடவஸ்துதாரையா வதனம் கர்ப்பத ருத்தயாகிரா புலகை நிச்சிதம் வப்புக்கதா தவ நாம கிரகனே பவிஷ்யதி. அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லும் போதே கண்ணங்களை ஆந்த பாஷை வரணும். அதே மாதிரி பிரேமையோட சொல்லணும்னு சொல்லி துகாராம ஜகத்குருவை ஒரு சாதாரண ஜீவன் ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் போய் கேட்டான், மோட்சத்துக்கான வரி எது அப்படின்னு. அவனுக்கு துகாராம் பாண்டரங்கனை காமிச்சு விட்டல் விட்டல்னு சொல்லிட்டு இருப்பா, பிரேமையோட சொல்லு, அவடே நிரந்தர ஏசி தியான நிரந்தரமா கீர்த்தனம் பண்ணிட்டு சொல்லிண்டே நாமத்தை சொல்லிண்டே இருந்தா பகவான் மேல தானே பிரேம உண்டாகும். நல்ல குருவை அடைந்தவர்களுக்கு பிரேம நிச்சயமா உண்டாகும். அப்படி பிரேம உண்டாகி பகவானே சாட்சாத்காரமா ஆகுவார். உனக்கு சமாதி சுகம் பரியந்தம் துகாமனே மாஜே ஏசி சர்வ சுக்க
சர்வ சுகம்னா எல்லா சுகமும், லௌகீக சுகம், லௌகீக சுகத்தில் சாதாரணமான லௌகீக சுகத்திலிருந்து வைகுண்ட பிராப்தி வரைக்கும் எல்லா சுகமும் கிடைக்கும். அதோட பகவத் சாட்சாத்காரமே கிடைக்கும். ஆனாதான் பாதின ஸ்ரீமுக ஆவடியை பார், பாண்டரங்கனை பார் அப்படின்னு இந்த அபங்கத்துல ஒரு ஒரு சுலபமான வழிய, அதுவும் ஆச்சரியமான வழிய, மிகவும் உயர்ந்ததான வழிய காமிக்கிறதுனாலதான் அவர் ஜகத்குரு துகாராம். ஜகத்குரு துகாராம் மகாராஜ் கி ஜெய். ಕರಕಟವರಿ ಠೇವುನಿಯ ಮಗರ ಕುಂಡಲ ಗಣಪತಿ ಶ್ರವಣಿ ಕಂಠೀ ಕೌಸ್ತುಭೇ ಮಣಿ ವಿರಾಜಿತ ಗಣ ತುಳಸಿಹಾರೆ ಕಾಸೆ ಪೀತಾಂಬರೆ ಅವಡೆ ನಿರಂತರ ಹೇ ಚಿಧ್ಯಾನ ತುಗಾ ಮಣಿ ಮಾಧಿ ಹೇಚಿ ಸರ್ವ ಸುಖ ಪಾಹೀನ ಶ್ರೀಮುಖ ಆವಟೇನ. ಇದ ಮೊದಲ ತುಕಾರಾಮಕ್ಕೆ. सदगुरु श्री प्रेमचंद्र महाराज की जय. जगत गुरु श्री तुकाराम महाराज की जय. முதல் பதம் சுந்தரத்தே தியான, சுந்தரஹா. இது விஷ்ணுவை குறிக்கிறது. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 791வது நாமம் சுந்தரஹா. உத்பவ சுந்தர சுந்து ரத்னநாபோ சுலோச்சனஹா அப்படின்னு இருக்கு. இதை பத்தி ஸ்ரீ அண்ணா இப்போ விஸ்தாரமா சொல்ல போறோம். ஜகத்குரு ஸ்ரீ துகாராம் மகாராஜ் கி ஜெய். உத்பவ சுந்தர சுந்தோ ரத்னநாப சுலோச்சன அர்க்கோ வாஜசன ஸ்ருங்கி ஜெயந்த சர்வ விஜயி. உத்பவ அவதாரம் உடையவர், ஸ்வேச்சையாக சம்பவாமி யுகே யுகே என்று அவதரிக்கிறதுனால உத்பவன். சுந்தர விஸ்வ அதிசய சௌபாகியசாலித்துவாது சுந்தர. உலகத்தில டாப் மோஸ்ட்ல ஒரு அழகு இவர் தானா, அதிசயமான அழகுடையவரா இருப்பதனால சுந்தரன். சுந்தரராஜன், சுந்தரராஜன் எல்லா பெருமாளி நம்ம அழகர் திருமாலின் ஜோலை அழகர் சுந்தரராஜன், நாகப்பட்டினம் சுந்தரராஜன், அன்பில் சுந்தரராஜன், சுந்தர விக்கிரகம் பஜரே. இந்த பாட்டும் சுந்தரமானது, பெருமாளும் சுந்தரமானது. அதனால சுந்தரான் அப்படின்னே பேர். சில பேர்களுக்கு ரா வராதேங்கிறதுக்கா சுந்தராங்கிறார். சுந்தரா சுந்தகா சுந்தகா அப்படின்னு பேர் வருவானே நாள். சுஷ்டு உனத்தீதி சுந்தகா அப்படிங்கிறார். பேர்களால் தன்னுடைய அழகுனால எல்லாரையும் நினைச்சுடுவரான், எல்லாரையும் ஜில்லு ஜில்லுன்னு பண்ணிடுவரான். என்ன நாள் அழகரை பார்த்தாலேயே எல்லாரும் அழகா ஆயிடுவாளாம். அவரை பார்த்துட்டு எல்லாரும் அழகா போயிடுவாளாம். எல்லாம் ஏன் இவ்வளவு இவளாரும் என்ன இவ்வளவு அழகா வராளே, ஏன் எங்கனாளா அங்க அழகரை பார்த்துட்டு வரா. அந்த அழகர் எல்லார் மேலேயும் பீச்சாங்குள் அடிச்சு விட்டார். இந்த பீச்சாங்குள் அடிச்சு விட்டா, அத்தனை பேரையும் பீச்சாங்குள் அடிச்சு விட்டா எல்லாரும் பழைய உருவு மாறி கோலி இல்லையா, இந்த கோலியில யார் யாருன்னே தெரியாம எல்லாரும் திரும்பி வருதுனால சுந்தகா. சுஷ்டு சினக்தி சுந்தகான்னு வியாக்கியானம். நன்னா ஹோலி விளையாடி விடுவாரா. விளையாடி விட்டா இவர்கள்லாம் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னா ஆயிடுவாளாம், பழைய அழுக்கெல்லாம் போயிடுவான். அதனால சுந்தர்ன்னு அவருக்கு ஒரு பெயர், அழகான பெயர் இருக்கிறான். சுந்தரத்தை தியான உபாயிடேவரி. 2 கையை இடுப்புல வச்சுட்டார் கச்சிதமா. சுந்தரத்தை தியான, அந்த சுந்தர மூர்த்தி. சுந்தரத்தை தியான உபாயிடேவரி கர கடிவரி தேமுனியா. இடுப்புல கையை வச்சுக்கொண்டு, ஏன் இடுப்புல கையை வச்சு பாருன்னார், சம்சாரத்துல விளைவுதான் ஆழம், பயப்படாதீங்க அப்படின்னு காற்றார். அப்படி எல்லாம் பக்தர்கள் சொல்லியிருக்கிறான். நிதம்ப கராபியாம் திருதோஜேன தஸ்மா பிரபாணம் பவாப்தேரிதம் மாமகானாம். மாமகானாம் என்ன நம்பின பக்தர்களுக்கு பவாப்தேகே சம்சார கடல் பிரமாணம். இவ்வளவுதான், இடுப்பு அளவுதான் தண்ணீர்.
என்று காட்டுகின்றாரோ அப்படிங்கிறார் பகவத் பாதா, சங்கர பகவத் பாதா. அப்படி இடுப்புல கை வச்சு விழுகாண்டா ஆழம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தலைமுழுகி போயிடுமோன்னு பயப்பட ஒண்ணுமே, பண்டரிநாதர் இருக்கிற அவரிடம் ஒண்ணுமே தலைமுழுகி போவார். பாண்டுரன் ஐயோ தலைமுழுகி போச்சே அப்படிங்கிறார் இல்லையா, அந்த வசனம் நமக்கு கிடையவே கிடையாது. பாண்டுரங்க இருக்கிறவரிடம் தலைமுழுகி போகாது எதுவுமே. அப்படி தலைமுழுகினா அவன் வந்துடுவான். நானும் கவலையே பட வேண்டாம். பிரமாணம் பவாப்தேரிதம் நாமகான, அப்படி பகவான் நின்று கொண்டிருக்கக்கூடியதானே சர்வ சுகாச்சா சாகர. தியானம் பண்றவாருக்கு தானே இது புரியும். தியானம் பண்ணி நல்லா ஊறின வாளுக்கு எந்த தியானம் அவளுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குறது. சர்வ சுகமும் எனக்கு பாண்டுரங்க மூர்த்தி தான். அவனை தியானம் பண்றதேங்கிறார் துகாதான். இதுதான் சுகம். ஏச்சி சர்வ சுகனா சர்வ சுகாச்சா சாகரேங்கிறார் ஜனாபாய். இது ஜனாபாய் அபங்கம். ஜனீம் ஹணே சாரங்கதர். பண்டரி கஷேத்திரத்துக்கு பகவான் வந்தான். சில அபங்கங்கள் பாகவதாள்கிட்ட நான் பிச்சை வாங்க. பாகவதாள்லாம் பாடுறா இல்லையா, அதை பேந்த பாத்திரம் அப்படியே ஓரமா உட்காந்து சுந்தரதே தியான தியான உபாவிதேவரி சுந்தரதே தியான தியான உபாவிதேவரி करकटावरी देवो निया तुलसी हार गला का से पीतांबर तुलसी हार गला का से पीतांबर आवड निरंतर तेची ध्यान. सद्गुरु श्री प्रेमिकेंद्र महाराज की जय. அழகுன்றத ஸ்ரீ அண்ணாட்ட வந்து கேட்டோம். இப்ப அழகு அப்படின்றது அட்ஜெக்டிவ், ரொம்ப அழகா இருக்கான். ருக்மணி வந்து புவன சுந்தரா அப்படின்னு சொல்றா. ஸ்ரீ அண்ணா வந்து சுகுமார சுந்தரா அப்படின்றா. கோபிகை எல்லாம் ஷாம சுந்தரா அப்படின்றா. எல்லாத்துலயும் அந்த சுந்தரம் பதம் வருது பத்தல, அந்த சுந்தர தான் சுந்தரத்தே தியான. சுந்தரன்றது விஷ்ணுவோட பெயர் குறிக்கிறது. சுந்தர்னா அழகு. எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப சுந்தரமா அதிசுந்தரமா இருக்கானோ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்றா. அவ வீட்டுல கோலம் போட்டாலும் என்ன அழகா கோலம் போடுறா அப்படின்றா. சோ ரூபம் ஒண்டி குறிக்கிறது இல்ல, குணத்தை பத்தியும் சொல்றச்ச சுந்தர் அழகு அப்படின்னு சொல்ற. எல்லாமே அழகு. பாண்டரங்கன் சமச்சரணமா நிக்கிறானே, அது ஒரு பெரிய அழகு. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து யசோதைக்கு மண்ணு திங்கிற சமயத்துல குட்டி வாயில விஸ்வரூபமே காமிக்கிறது, அது ஒரு அழகு. எல்லாமே அழகு. பாகவதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு லீலையும் அழகு. பன்றைபுரத்துல பாண்டரங்கன் பண்ண லீலை எல்லாமே அழகு. சமச்சரணமா இருக்கான், அது ஒரு அழகு. இடுப்புல 2 கையும் வச்சுருக்கான், அது ஒரு அழகு. எல்லாரையும் வராங்கோ வாங்கோன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கான், அது ஒரு அழகு. ஆலிங்கனம் பண்றதுக்கு ரெடியா இருக்கான், அது ஒரு அழகு. தேக்கிலா தேக்கிலா யோகி அந்தராவோ, யோக பீடத்தில் நிற்கிறான், அது ஒரு அழகு. தருணி பாலவேஷ பீமாதரி, குழந்தையா நிற்கிறான், பாலவேஷமா தான் நிற்கிறான். குண்டலீகனுக்கு வேணா துவாரகாதீஷே வரான், ஆனா பண்டரிபுரத்திலே ஏன்னு சொன்ன உடனே பாலவேஷத்துல இருக்கான். அதனால தருணி பாலவேஷ பீமாதரி, சந்திரபாகா நதி கரையில குழந்தையா நிற்கிறான். எவ்வளவு லீலைகள் பண்றான். நாமதேவருக்கு, கோராகும்பருக்கு, துகாராமுக்கு, நரவரி சோனாருக்கு, ரைதாஸ்க்கு
கோரா கும்பார் அவருக்கு 2 கையும் போன உடனே இவனே போய் வலிக்கிறான். தாமாஜிக்கு சுயே ஜாலா, தானே போறான், யாரையும் அனுப்பல, தானே போறான். ஷேவ் பண்ணுமா, சேனா நாயை மறந்துட்டாரா, இவனே போய் ஷேவ் பண்ணி விடுறான் ராஜாக்கு. ரைதாஸுக்கு செருப்பு தைக்கணுமா, இவனே சொல்றான். எல்லாமே அழகு, எல்லாமே அழகு. ஜனாபாய் கூட புடவை துவைக்கணுமா, பாண்டவனே போறான். வீடு பெருக்கணுமா, பாண்டவனே போறான். செய்ய காரியம் எல்லாமே அழகு. பக்தர்களை எல்லாம் போட்டு நடுவில் நிறுத்தணும் ஆடணுமா, இவனே போறான். நாம் தேவ் கீர்த்தன கரி பிரேம பரநாச்ச பாண்டுரங்கா அப்படின்னு அவங்க இப்படி இருக்கான். தான் ஒரு பெரிய தெய்வமும் அப்படின்னு பார்க்காம ரொம்ப சுலபமா இருக்கிறதே பாண்டுரங்கனுக்கு ரொம்ப அழகு. எல்லாமே அழகுதான். பாண்டுரங்கன் எடுத்துட்டா எதுவும் அழகு இல்லை. அவனை பத்தி எல்லாரும் பாடுற அவங்கமே அழகு. நிறைய இடத்துல சுந்தரத்தை தியானம் வருது. சாவளே சுந்தர ரூப மனோகர அப்படின்னு இவ எல்லாரும் அந்த சுந்தரா 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 உன் தியானம் சந்ததம் இருக்க எங்களுக்கு அருள்வாய் ஸ்ரீ பாண்டுரங்கா அப்படின்னு நம்ம சங்கரனா பாடுற சுந்தரா சுந்தரா எல்லாருமே சொல்றான். அப்பேற்பட்ட அழகு அந்த முதல் வார்த்தையா சுந்தர சுந்தரத்தே தியான அப்படின்னு முதல் வார்த்தை சுந்தரான்னு ஆரம்பிக்கிற. ஜகத்குரு ஸ்ரீ துகாராம் மகாராஜ் கி ஜெய். துகாராமுடைய காத்தாக்கு ஸ்ரீ சதார்கர் மகாராஜ் என்ன பேர் வச்சாருன்னா ஐஸ்வர்யாஞ்சி வசனாட்சரி. ஒவ்வொரு அக்ஷரமும் ஐஸ்வர்யம். அதுவே நம்ம இப்போ சுந்தரத்தை தே தியான உபா விட்டேவரி அதுவே ஒவ்வொரு அக்ஷரமும் எவ்வளவு முடியுமோ அப்படி தனித்தனியா நம்ம அனுபவிப்போம். துகாராம பத்தி ஒரு ஸ்லோகம் உண்டு. ஜாதி வேத பூர்ண வேதாந்தவாதி கைசே वो मनावे तयाला दीवानी पर ब्रह्म रूपी ऐसा जो तुको भा त्याची तुकी कोन दूजा तुखावा. जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय. ஜாதி வேத பூர்ண வேதாந்தவாணி. அவரோட வாயில வரதெல்லாம் வேதாந்தமான விஷயங்கள். ஸ்ரீ அண்ணா சொல்றா பாகவதம் தான்ப்பா. துகாராம் அபகமே பாகவதமே தான் இருக்கு. அத ரொம்ப சுலபமா மராட்டி பாஷையில கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்றார். ஜாதி வேத பூர்ண வேதாந்தவாணி கைசேவே மனாவே தயாலா ஜீவானி. இப்பேற்பட்டவரை இந்த காஸ்ட் அவர் ஒரு செட்டியார் வணிகர் அப்படின்னு சொல்ல முடியுமா? பரபிரம்ம ரூபி ஐசா ஜோ துகாவா. அவரே பரபிரம்ம ரூபந்தான். தியாச்சே துகி கோன தூஜா துகாவார். பரபிரம்மத்தை இந்த மாதிரி இருக்கு அது போல இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாதோ அதே முறை அதே போல துகாராம் ஈக்குவலா துகாராமுக்கு சமமா இன்னொருத்தர சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஒவ்வொரு பதமா முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். ஜகத்குரு ஸ்ரீ துகாராம் மகாராஜ் கி ஜெய். சத்குரு ஸ்ரீ பிரேமிகேந்திர மகாராஜ் கி ஜெய். ஜகத்குரு துகாராம் மகாராஜ் கி ஜெய். சுந்தர அந்த பதத்தை பார்த்தோம். இப்ப தேன்றது பிரம்மத்தை குறிக்கிறது. மாவுளி தோஹா விட்டல பரவா தோஹா மாதவ பரவான்னு எந்த பிரம்ம ரூபத்தை சொல்றாரோ அதே துகாராம் மகாராஜ் இங்க அப்படின்னு சொல்றார். எல்லாருமே ஆதிசங்கர பகவத் பாதால அனுசரிச்சுதான் இவாலும் எல்லா அபங்கத்தையும் பண்ணியிருக்கா. மகாயோக பீடே தடே பீமரத்யா
वरं पुण्डरीकाय दातुं मुनीन्द्रैः समागत्य तिष्ठन्त आनन्दकन्दम् परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम्. பரபிரம்மலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்ரீ அண்ணா ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை நம்மளுக்கு எல்லாம் சொல்லித்தரா. என்னன்னா, இந்த அபங்கம் இருக்க இது எந்த மீட்டர்ல இருக்குன்னா, புஜங்க பிரயாத்தா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல ஒரு மீட்டர், ஒரு விருத்தம்னு சொல்றான். அந்த விருத்தத்துலதான் எல்லாமே அபங்கத்தை பாடியிருக்கா அப்படின்னு. மகாயோக பீடே தட்டே தீபரத்யா சுந்தரத்தே தியான உபாவிட்டே ஹரி ரூப பாகதாலோச்சனி சுகஜாலே. இந்த மீட்டர்லாம் பெரும்பாலும் எல்லாரும் சாதுக்களும் பண்ணிருக்காருன்னு அண்ணா சொல்றான். என்ற சப்தம் பிரம்மத்தை குறிக்கிறது. யோகீஸ்வரர் யோக பீடத்துல இருக்கிற அந்த பிரம்மமே தான் பண்டைய பீடத்துல பாண்டரங்கண்ணா இருக்கான் அப்படின்னு எல்லா சந்துக்களும் நிறைய அபங்கத்துல ரொம்ப அழகா சொல்றான். ஜகத்குரு ஸ்ரீ துக்காராம் மகாராஜ் கி ஜெய், குரு ஸ்ரீ பிரேமிகேந்திர மகாராஜ் கி. அடுத்த பதம் தியான, சுந்தரத்தே தியான. இந்த பதம் 2 இடத்துல வருது. சுந்தரத்தே தியான, ஆவடே நிரந்தர ஏசி தியான. இந்த தியான பதம் 2 இடத்துல வருது. இந்த தியானத்துக்கு அர்த்தம் கீர்த்தனம் தான் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா ரொம்ப அழகா நிர்வாகம் பண்றோம். என்னாம கீர்த்தனம் பக்தியா ஹே மைத்ரேயா, மைத்ரேயரை பார்த்து சொல்றார், பகவநாம கீர்த்தனத்தை விலாபனம், அதாவது அனுத்தமமான ஆலாபனம் அல்லது விலாபனம் பகவநாமத்தை சொன்னோமானால் தாத்தூனாம் இவ பாவகாக. எப்படி நிறைய இலவம் பஞ்சு குமிஞ்சு கிடக்கும் பொழுது அதுல ஒரே ஒரு அக்னி பட்டால் அவ்வளவையும் பொசிக்கிடுமோ, அதுபோல பாபங்கள் எல்லாவற்றையும் பொசுக்க கூடியது பகவன் நாமம். அத என்ன ஸ்ரத்தையோட சொல்லணுமோனால், அவசேனாபி என்னாம்னி கீர்த்திதே சர்வபாதகைஹி புமான் விமுச்சதே சத்யகா சிம்மத்ரஸ்தைர்விருக்கைரிவ. சிம்மம் கர்ஜனை பண்ணிவிட்டதானா எப்படி நரி எல்லாம் எடுக்குமோ ஓட்டம், அதுபோல நாம கீர்த்தனத்தை கேட்டா பாபங்கள்லாம் ஓட்டம் முடிக்குமா, இருக்காதான் இருக்கிற இடத்துல. அவசேனாபி விவசமாக செய்த நாம சங்கீர்த்தனத்துக்கு தியான பூர்வம் இல்ல. பகவான தியானம் பண்ணிட்டு சங்க சக்கர கதாதரனா தியானம் பண்ணிட்டு நாராயண நாராயண நாராயணன் சொல்லுங்கிற விதி இல்ல, அது ருச்சி. நீ பகவான நினைச்சென்று சொல்லு அப்படிங்கிறார் தியாகராஜர். தெலிசி ராமச்சிந்தனத்தோ சாலு, ராமச்சிந்தனையோட ராமான்னு சொல்லு அப்படிங்கிறார். விதி இல்ல, இத ருச்சி. அப்பதான் ருச்சிக்கும் உனக்கு தியானத்தோடு செய்யற நாம செய்கிற பன்மனஸ்காக ததாலாபாக. கோபிகைகளும் தியானத்தோட ஆலாபனம் பண்ணினாள். ஆண்டாளி சொல்றாள், மனதினால் சிந்தித்து பாடி அப்படிங்கிறார். சிந்தனபூர், இதெல்லாம் விதி இல்ல, விதி போதேந்திரால் சொல்றதா, இது எல்லாம் ருச்சி. சிந்தனையோட கோதண்ட பாடியா நினைச்சென்று ராமா ராமா ராமான்னு சொன்னா அப்போ ஆனந்தமா இருக்கு. ஆனா விதி இல்லைன்னே சொன்னேன், ஒண்ணுக்கு ஒண்ணு அங்கம் இல்லை. இது ராமான்னு சொன்னதே காப்பாத்தும், ராம தியானம் பண்ணியானா தியானமே காப்பாத்தும். தனித்தனி பலன் கொடுக்கான். அப்போ அதை விதின்னு சொல்ல முடியாது. இதுக்கும் பலன் உண்டோ அதுக்கும் பலன் உண்டுன்னா ஒண்ணுக்கு அங்காங்கி பாவம் கிடையாது. இது கீர்த்தன பலன், அது தியான பலன் என்று கிடைக்கும். ரெண்டுக்கும் ஒரே பலன் தான். அப்ப சேர்த்து பண்ணுன்னு சில வாக்கியங்கள் எல்லாம் ருச்சியை சொல்றது. போதேந்திரால் சொல்றது அநேகமாக விவச நாமம் தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விதிச்சுட்டோம்னா அப்புறம் தியானம் பண்ற சக்தி உடையவனுக்கு தான் பகவன் நாமம்னு ஆயிடும். இங்கேயோ தியானம் கிருதயுக விஷயமாவும் சங்கீர்த்தனம் கலியுக விஷயமாவும் சொல்லி தியானம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவனுக்கு நாம சங்கீர்த்தனம்னு சொன்ன பிறகு தியானத்தோடு நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னா அப்புறம் எப்படி அதை அங்கமாக விதிக்க முடியும்? அஜாமிடன் தியானத்தோடியா நாம சங்கீர்த்தனம் பண்ணினா பிள்ளைய நினைச்சிருந்தானே நாராயணான்னா அவனை காப்பாத்தி விடுத்து கணிக்கை வேசி
ராமா அப்படின்னு ராமனையா நினைச்சுன்னு சொன்னான். ஆனா ராமநாம அவளை காப்பாத்தி விடுத்து. இதெல்லாம் நினைக்கும் பொழுது தியானம்ங்கிறது அவளுடைய இஷ்டமே தவிர நாமம் ஒன்றே காப்பாற்றும். விளையாட்டா சொல்லிட்டா கூட காப்பாற்றும். அதத்தான் சொல்றது, அவசேனாபி என்னாம்னி கீர்த்திதே சர்வபாதகைஹி விவசமாக நாம சங்கீர்த்தனத்தை பண்ணினா கூட சர்வ பாபங்களும் நீங்கிடும் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணத்தில் உள்ள ஸ்லோகமே மறுபடியும் எடுக்கிறார். தியாஜன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரேர்ச்சயன் யதா புனோதி ததா புனோதி கலவு சங்கீர்த்திய. அதாவது யுக தர்மம். தியானம்ங்கிறது கிருதயுக தர்மம், யஜ்யம்ங்கிறது திரேதாயுக தர்மம், அர்ச்சனம்ங்கிறது துவாபர யுக தர்மம், நாம சங்கீர்த்தனங்கிறது கலியுக தர்மம். இதுல யுக தர்மம்னு சொல்லிட்டாரே தவிர அந்தந்த யுகத்துலதான் அதை பண்ணலாங்கிற நியமம் இல்லை, இந்த யுகத்துல பண்ண கூடாதுங்கிற நிஷேதம் இல்லை. ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு தர்மம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால கிருத யுகத்திலையும் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், திரேதா யுகத்திலையும் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், கலியுகத்திலேயே நாம சங்கீர்த்தனம் முக்கியம். கிருத்தயுகத்திலையும் மற்ற யுகங்கள்லையும் கலியுகத்திலையும் உள்பட 4 யுகத்திலையும் யாகம் பண்ணலாம். திரேதா யுகத்துலதான் பண்ணணும், மற்ற யுகத்துல பண்ணக்கூடாதுன்னு நிஷேதம் இல்லை. அந்தந்த யுகத்தினுடைய சுபாவத்தினாலே அந்தந்த தர்மம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணப்படுறது. சுத்த சத்துவகுண யுகமா இருந்ததுனாலே கிருதயுகத்துல தியானம் சுலபம், ரஜோகுண யுகமா இருக்கிறதுனாலே திரேதா யுகத்துல யஜ்ஞ ஆகாதி அனுஷ்டானம் சுலபம். துவாபர யுகத்துல தமோ குணமும் ரஜோகுணமும் கலந்த யுகமா இருக்கிறதுனாலே அர்ச்சனம் என்றும், கலியுகம் தமோ குண யுகமாவே இருக்கிறதுனால வேற எதுவுமே இவனுக்கு வராது அப்படிங்கிறதுனால நாமும் சொல்லு பழைச்சுக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய யுகம். பழைச்சுக்கோன்னா என்ன? ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைர் அபிஸ்மிருதா. சித்த சுத்தி கூட தேவையில்லைன்னு இந்த வாக்கியம். அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டோ தகத்யேவஹி பாவகா. பிருகன்னாரதீய புராணத்திலேன்னு எடுக்கிறார். ஹரிஹி அப்படின்னாலேயே பாபங்களை ஹரிச்சு விடுறார். அதனால்தான் ஹரின்னு அவருக்கு பெயர். சித்த சுத்தியோட சொல்லணும். சித்த சுத்தி உனக்கு உண்டாயிடுச்சுன்னா அப்புறம் பாபம் ஏத. அதனால சித்த சுத்தியோட ஹரிநாமத்தை சொல்லணும்னு சொல்லிட்டா அப்போ அவன் ஹரிநாமம் பாபங்களை போக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சித்த அசுத்தி தான் அவனுக்கு இருக்கு. அசுத்தியோட தான் ஹரிநாமத்தை சொல்லுவான். அது என்ன பண்ணுவனா சித்த சுத்திய உண்டாக்கி. பகவத் வச்சனமே பிரமாணம். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்தஹா பிரணஸ்ய அபிச்சேத் சுதுராச்சாரம். இவனுடைய துராச்சாரங்களுக்கு சித்த அசுத்தி தானே காரணம். அப்போ பிராயசித்த ரூபமாக பாபங்களுக்கு பிராயசித்த ரூபமாக ஹரிநாமத்தை சொல்லணுமா? மமே சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஹரிநாம ஜபம் கரிஷ்யேன். இல்லப்பா, அப்படி சங்கல்பிச்சுக்காத. அப்படி சங்கல்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பிராயஷ்சித்தமாக பகவன் நாமத்தை சொல்லவும் இல்லை. அதனுடைய பெருமை சொல்லியாருது. அதனுடைய பெருமை சொல்லியார். அதனால சங்கல்பம் விகல்பம் எதுவும் வேண்டாம். அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா. உனக்கு பாபம் போனா தேவலையே அப்படிங்கிற இச்சை கூட இல்லாம மிருகம் மாதிரி நீ இருக்கணும். ஏன்னா பாபங்களை பண்ணி விட்டு தெருவில் போற நாயோ பண்ணியோ இல்லது ஏதோ ஒரு மிருகம் நம்மளுக்கு பாபத்துக்கு பரிகாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறது. அப்ப இயற்கைவாதிகள் அப்படிதானே மனுஷியா இருக்கணும். எதுதானே இயற்கை. இயற்கைவாதிகள் சில பேர் இருக்கா இல்லையா, செயற்கையா ஒன்றும் பண்ணிக்காதே இயற்கைனா இயற்கைங்கிறான். இயற்கை பாவங்களை பண்ணிவிட்டு ஃபீல் பண்றதுங்கிற சக்தி இல்லாத போனா அவன் மிருகாம். தர்மேண ஹீனாஹ பசவசமானாஹ. அவன் எங்க புத்திபூர்வமாக பிராயச்சித்தம் பண்ணிக்க போறான்? அப்ப எப்படி பாபம் தீரணுங்கிற பிராயச்சித்த புத்தியோட பகவன் நாமத்தை சொல்லாமே அனிச்சயாபி தன் இச்சை இல்லாதபடியே சொன்னா கூட அந்த பகவன் நாமம் இவனை காப்பாற்றி விடும். ஜகத்தியேவி. அதுக்கு என்ன திருஷ்டாந்தம்னா, இச்சையோடு சில பேர் ஆத்திரத்தின் மேலே நெருப்பு தலையில கொட்டிக்கிறார், அக்னி பிரவேசம் பண்றார். இச்சை இல்லாதபடி தப்பி தவறி கை நெருப்புல பட்டு விடுத்தானா சுட்டு விடுறது. அது சுடுற சக்தி குறையவே குறையாது. நீ விரும்பி தற்கொலை பண்ணிக்கணும் நெருப்பு போட்டுனாலும் சரி, தெரியாம கையை வச்சு விட்டாலும் சரி, அது சுடுமா போல
புத்திபூர்வமான நாம சங்கீர்த்தனம் அவசியம் இல்லை. விவசமான நாம சங்கீர்த்தனம் பண்ணினா கூட அந்த பகவன் நாமம் உன்னுடைய பாபத்தை பொசுக்கவே பொசுக்கும். அதுக்கு இன்னும் மேல பிரமாணம் சொல்றார். ஞானத்தோ அஜானத்தோபாபி வாசுதேவஸ்ய கீர்த்தனாது தத் சர்வம் விலயம் யாதி தோயஸ்தம் லவணம் யதா. இதெல்லாம் விஷ்ணு புராண ஸ்லோகம். தெரிஞ்சோ தெரியாமலோ வாசுதேவனுடைய கீர்த்தனத்தை நீ பண்ணி வாசுதேவா வாசுதேவா வாசுதேவான் கீர்த்தனை பண்ணியா எப்படி உப்பு ஜலத்துல கரைஞ்சு போயிடுறதோ அதுபோல பாபம் கரைஞ்சு போயிடும். என்னென்ன திருஷ்டாந்தங்கள். சர்வகால சர்வ காலன்றதா இருக்குது. தியானன்ற இருக்குல்ல, ஆவடே நிரந்தர ஏசி தியான, ஆவடே நிரந்தர ஏசி தியான. இந்த இடத்துல நம்ம அண்ணா ரொம்ப அழகா ஆவடே நிரந்தரத்துக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாஷ்யம் சொல்றத ரொம்ப அழகா சொல்லிருக்கா. அதை நம்ம இப்ப கேட்போம். ஜெகத்குரு ஸ்ரீ துக்காராம் மகாராஜுக்கு ஜெய். பெறலாமேன்னு ஆழ்வார்லேருந்து ஆரம்பிச்சு கீர்த்தனத்தை சொல்றா. அவனுடைய நாமத்தை பாடுங்கள் அப்படின்னே சொல்றா. 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் பாடுங்கள் பாடுங்கள்ங்கிற சொல்லு நிறைய இருக்கு. வேதத்திலையும் பாடு அப்படிங்கிற சொல்லு நிறைய இருக்கு. பாடனம் அப்படிங்கிறது நாமகானே சதா ருச்சி. பகவானுடைய நாம கானம் பண்றதுல எப்பொழுதும் நமக்கு ருச்சி இருக்கணும் என்றும் சொல்றது. ருச்சி தானே வந்துடும், நிறுத்த முடியாது. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அமைப்பு கீர்த்தனத்தினுடைய அமைப்பு அழகா அமைஞ்சு நம்ம என்ன ராகம் வேணாலும் போட்டு பாடினா வக்கணையா இருக்கு. ஏன்னா இதி வியாசேன கீர்த்திதங்கிறது மாதிரி இதற்குன்னு ஒரு பகவான் ஒரு அவதாரம் பண்ணார். அந்த பகவான் இதை மட்டும் தான் சொன்னார். ஒரு கோவிந்த சிலகர் ஆதி சிலகர்லாம் எழுதல, ஒரு அபங்கம் 1000 அபங்கம் எழுதல, ஒரு காவியம் எழுதல, ஒரு வியாக்கியானம் எழுதல, ஒரு பாஷ்யம் எழுதல, ஒரு 1000 திருவாய்மொழியும் சொல்லல. ஒரே ஒரு அவதாரம். எதற்கு நான் ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இதுதான். இதைத்தான் எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல வந்தார். 4 பாதம் உடைய அழகான ஒரு ஸ்லோகம் இது. நாம சங்கீர்த்தனம் ஸ்தோத்திரம் ரட்சமாம் பாகிமாம் கூட இதுல இல்லை. நமோ நமகான்னு சொல்றது கூட வேஸ்ட். இதுல இருக்கிறது எதேனால் நாமத்தை நீ சொல்லிட்டியானா ரட்சமாம் பாகிமாலாம் அவன் பார்த்துக்கிறான். நீ நாமத்தை சொல்லிட்டியானா என்ன சேர்ந்தவன் யதா தத்விஷயாம் அதிகி, என்ன சேர்ந்தவன் இவன் அப்படின்னு பகவான் அபிமானிக்கிறான். அது ஒன்னே போதும் அப்படிங்கிறத காட்டும்படி அமைஞ்சது கீர்த்தனம். இது வந்துட்டே இருக்கலாமே. அதனாலதான் சதாங்கிற பதம். கீர்த்தனிய சதாஹரிஹி சொல்றார். கீர்த்தனிய சதாஹரி. நீ ஆத்து காரியங்கள் பண்ணும் போதோ, ஸ்கூலுக்கு போகும்போதோ, கடைக்கு போகும்போதோ, எப்பொழுது பார்த்தாலும் உன் வாயிலே மெல்லிய குரல்ல இது வந்துட்டே இருக்கலாமே, இது வந்துட்டே இருக்கலாமே. அதனாலதான் சதாங்கிற பதம். கீர்த்தனிய சதாஹரிஹி என்று அழகான நாம்னாம் சகசிரம் திவ்யானாம் அப்படிங்கிறதுக்கு அப்ராகிருதானாம் அப்படின்னு பாஷ்யம் பண்ணியிருக்க. திவ்யானாம் அப்ராகிருதானாம் நாம்னாம் சகசிரம். பிராகிருதமான சொல்லு இல்லப்பா, பிராகிருதமான சப்தம் இல்லை. பிராகிருதமான சப்தத்தையே பகவான அழிச்சுட்டா அப்ராகிருதமா போயிடுங்கிற. என்ன பெரியாழ்வார் சொன்னார், நம்பி பிம்பி இது மாதிரிலாம் பேர் வைக்காதேன்னு. இது மாதிரி உங்காத்து குழந்தைகளுக்கெல்லாம் கேசவான்னு பேரு வைங்களேன், நாராயணான் பேரு வைங்களேன், மாதவான்னு பேரு வைங்களேன், கோவிந்தான் பேரு வைங்களேன். இன்னமும் மலையாளத்துக்கு போயிட்டா
நாயர்கள்னு சில பேர் இருக்கா. அவளாம் தங்காத குழந்தைகளுக்கெல்லாம் கேசவாதி துவாதச நாமங்களைத்தான் வைப்பான். எல்லா குழந்தைகளுக்கும் துவாதச நாமங்களைத்தான் மாத்தி மாத்தி வை. 12 குழந்தைகள் பிறந்ததுன்னு வச்சுக்கோ, கவலையே படாது. இவன் கேசவன், இவன் நாராயணன், இவன் மாதவன், கோவிந்தன், தசாஸ்யாம் புத்திராநாதே பதிமேகாதசங்கிருதி அப்படின்னு பேரை வச்சுள்ள. எல்லாத்துக்கும் பகவன் நாமத்தை வைக்கிறதுக்காவது குழந்தைகள் நிறைய வேணும்னு ஆசைப்படுவாளாம். இன்னும் அந்த நாமம் ஒரு குழந்தைக்கு வச்சாகணும். குழந்தை பிறந்தா என்ன நாமம் வைக்கிறதுங்கிறத காட்டிலும் அந்த நாமம் ஒரு குழந்தைக்கு வச்சா தேவையில்லை. அப்படிங்கும்போது ஒரு குழந்தை பிறக்குமா, சரி அந்த குழந்தைக்கு அந்த நாமத்தை வை அப்படின்னு நாம சங்கீர்த்தனத்துல ஆசை என்று சொல்லியிருக்கு இல்லையா. நம்பி பிம்பிங்கிற பெயர்லாம் நாட்டு பெயரா இருந்திருக்கு ஆழ்வார் காலத்துல. அப்புறம் ஆழ்வார் அதை என்ன பண்ணார், பெருமாளுக்கு வச்சுட்டா. பெருமாளுக்கு வச்சுட்டா இப்ப நம்பி பிம்பி எல்லாம் அப்ராகிருதமான நாமம். நான் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின்கிறார். திருநறையூர் நம்பியை. நம்பி அப்படிங்கிற பெயர் பெருமாளுக்கு வச்ச பிறகு திவ்யமா ஆயிடுறது. அதுபோல எந்த நாமமும் பெருமாளுக்கு வச்சுட்டா அது திவ்யமாக ஆயிடுறது. அழகிய மணவாளன் அப்படின்னா எல்லா மாப்பிள்ளைக்கும் தான் பெயர், அழகா இருக்கட்டும் இல்லாத போவள். ஆனா ரங்கநாதனுக்கு அதை வச்சுடவே அழகிய மணவாளன்னா அது மாதிரி தமிழ் பேரு தானே நினைக்க கூடாது. விட்டல் அப்படின்னா இது என்ன பேரு, இது என்ன பாஷை, இது என்ன பாஷை? விட்டல்னு ஒரு பெயர். எங்க பார்த்தாலும் அதுனா கர்ஜனை. இப்போ விட்டல 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 விட்டல. ஏன்னா பெருமாளுக்கு வச்சா ஆயிடுத்துன்னா அது என்ன பாஷையா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், அவருக்கு சமர்ப்பிச்சது எல்லாமே அப்ராகிருதமா போயிடுங்கிறதுனால திவ்யானம் அவனுடைய. ஆனா கிருஷ்ணனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணா கூட அவனை தவள ஜென்ம அடைய விடவே மாட்டார். கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய. உடனே வைகுண்டத்தை கொடுத்துருவரே. ஏவமாதி வசனைகி ஸ்ரத்தா பக்தியோ அபாவேபி நாம சங்கீர்த்தனம் சமஸ்தம் துரிதம் நாசயதீத்யுக்தம் கிமுத ஸ்ரத்தாதிபூர்வகம் சகஸ்ரநாம சங்கீர்த்தனம் நாசயதி. ஸ்ரத்த இல்லாம நாம கீர்த்தனம் பண்ணினா கூட காப்பாத்தும்னு சொல்லிட்டே, அப்போ ஸ்ரத்தையோட நாம சகஸ்ரநாமம் படிக்கணும்னு சொல்றேன் நாள். அப்போ அர்த்தாபத்தி கிமுத அப்படின்னா அஸ்ரத்தையா சொன்னவனுக்கு வைகுண்டம் கொடுப்பேங்கும் பொழுது ஸ்ரத்தையோட ஜனம் விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரா பூத பவ்ய பவத்ரபு அப்படின்னு தியானத்தோட நாம சங்கீர்த்தனம் பண்றவனுக்கு கொடுக்க மாட்டாரா? சகஸ்ரநாமம் படிக்கிறவருக்கு. மேலும் சித்த முன்னாடி நான் சொன்னேனே அதே பாவம் இங்கே இருக்கு. ஸ்ரத்தாபத்தியோ அபாவேபி நாம சங்கீர்த்தனம். இந்த வாக்கியத்துல ஸ்ரத்தாதி பூர்வகம் சகஸ்ரநாம சங்கீர்த்தனம். சகஸ்ரநாமங்கிறது ஸ்தோத்திரமா இருக்கிறதுனாலே ஸ்ரத்தா பக்தியோட செய்யணும். நாம சங்கீர்த்தனம் நாம மாத்திரமா இருக்கிறதுனாலே ஸ்ரத்தா பக்தி ரஹிதமாக சொன்னா கூட பலன் தரும். மேலும் ஸ்மரணம் வேண்டாமா? ஸ்மரணம் அதுலயே இருக்கு அப்படிங்கிறார். ஸ்மரணம் வேண்டாமா? ஸ்மரணபூர்வமா தன் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கே அப்படின்னு சொல்லியிருக்காளே. சிந்தனை இல்லாம வெறும் ராமா ராமா ராமான்னு சொன்னா, ராமான்னு சொல்றதுக்கு வேற அர்த்தம் உண்டு. ராமன் தான் அர்த்தம் இல்ல. ஆனாலும் தெரிஞ்சு சிந்தனையோட நீ தெரிஞ்சு சொல்லு ராமன்னு ஒரு தாத்தா மெனக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ராமான்னா சிந்தனையோட சொல்ல வேண்டாமா? என்ன சிந்தனை வேணும் உனக்கு? எந்த வாக்கும் சிந்தனை இல்லாம வராது. முதல்ல மனசுல நினைச்சுதான் வாக்குல வரும். அப்போ ராம ஸ்மரணம் தான் நாம கீர்த்தனமாக வருங்கிறதுனால ஸ்மரணம்னு ஒண்ணு தனியா தேவையில்லை. அப்படி தேவையானா மூர்த்தி தியானம். மூர்த்தி தியானம் இல்லாத நாம தியானமே நாம பலனை கொடுக்கும். மனசாவா அக்ரே சங்கல்பயதி அதவாச்சா வியவஹரதி யத்தி மனசாத்யாயதி தத்வாச்சா வததி இது ஸ்ருதிபியாம் ஸ்மரணம் தியானஞ்ச நாம சங்கீர்த்தனே அந்தர்பூதம் அப்படின்னு. நாம சங்கீர்த்தனத்துக்கு அந்தர்பூதமா இருக்கு ஸ்மரணம். நீ ஸ்மரணம் இல்லாம ராம ராம ராமன்னு சொன்னாலும் மனசு ஸ்மரிச்சுதான் ராமன்னு உன்னை சொல்ல வைக்கிறது. அதனாலே மனசுல ஸ்மரணம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பிரமாணம் விஷ்ணு புராணத்துல யஸ்மின் யஸ்தமதிர் நஜாதி நரகம்
ஸ்வர்கோபி யச்சிந்தனே விக்னோ யத்ர நிவேசிதாத்மமனசோ பிராமோபி லோகோல்பகா முக்திம் சேதசி யஸ்திதோ அமலதியாம் பும்சாம் ததாத்யம் யயஹ கிம் சித்ரம் யதகம் பிரஜாதி விலயம் தத்ர யத்ர அச்சுதே கீர்த்திதே. ஸ்மரணம் தியானம் எல்லாத்துக்கும் கீர்த்தனாந்தர்கதமாக இந்த ஸ்லோகம் காட்டுற. எஸ்மின் எஸ்தமதிகி அப்படிங்கிறது முதல்ல சொல்லிட்டு, எஸ்தமதிங்கிறது ஸ்மரணம் தானே. எவரை தியானம் பண்ணிவிட்டால் அவன் நரகத்துக்கு போக மாட்டானோ, ஸ்வர்க்கம் முதலியதான லோகாந்தரங்கூட விஷ்ணு தியானத்துக்கு விக்னம் என்று நினைப்பனோ, எത്ര நிவேசிதாத்ம மனசா அப்படின்னு தியான லயம் சொல்லப்படுறது. எவரிடத்துல மனசு தியானம் லகிச்சு போயிடுத்தோ அவனுக்கு பிரம்மலோகம் கூட அல்பம் என்று ஆயிடும். முக்திம் சேதசி யஸ்திதோ அமலதியாம் பும்சாம் ததாதி அவ்யயா. நிர்மலமான சித்தம் அப்படிங்கிறதுனாலே அவனுக்கு ஞானம் உண்டானது சூச்சிப்பிக்கப்படுறது. இப்படி எவனுக்கு தாரணையோ தியானமோ சமாதியோ மூணும் இதனால சொல்லப்படுறது. இந்த மூணுக்கும் ஆதாரம் எதுனால் அச்சுதே கீர்த்திதே, கீர்த்தனமே ஆதாரம். இந்த நீ பண்ற நாம சங்கீர்த்தனம் உனக்கு தாரணையையும் தியானத்தையும் சமாதியையும் கொடுத்துடுங்கிறதுனால இதுக்கு அந்தர்கதமாக இருக்கு என்று சொல்லுகிறார். ஸ்ரீ பராசரேன உபசம்ருதம், விஷ்ணு புராணத்தினுடைய கடைசியில இந்த ஸ்லோகம் இருக்கிறதுனால இப்படி கீர்த்தன மகிமையை சொல்லி ஸ்ரீ பராசரர் உபசம்மாரம் பண்ணினார் விஷ்ணு புராணத்தை. வியாசாச்சாரியால் மகாபாரதத்தை ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய புனః புனः இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேஜோ நாராயண சதா. சர்வ சாஸ்திரங்களுடைய முடிவு தேயோ நாராயண சதா அப்படின்னு, நாராயண தியானமே சர்வசாஸ்திரங்களுடைய முடிவு என்று மகாபாரதத்தினுடைய முடியல பகவான் வேதவியாசர் முடிவு கட்டினார் அப்படிங்கிறார். இந்த இடத்துல தியானத்தை தானே சொன்னார், கீர்த்தனத்தை சொல்லலையே அப்படின்னு ஒரு பூர்வபட்சம் பண்ணிட்டு நாம சித்தாந்தத்துல போதேந்திராள் தேயோ நாராயண சதா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால சதா செய்யக்கூடியது கீர்த்தனம், தியானம் செய்யக்கூடியது சில நிமிஷம் தான், சில மணி நேரம் தான், அப்புறம் நிஷ்ட கலைஞ்சுடும், அப்புறம் சதா இருக்காது. கீர்த்தனமோ சதா நடந்துண்டே போயிண்டே பேசிண்டே துஞ்சும் போது அழையின் மின் சொன்ன பிரகாரம் தூங்கும் போது கூட செய்ய முடியுங்கிற சதாங்கிற இந்த பதத்தை எடுத்துண்டு தேயகாங்கிறதுக்கு கீர்த்தனீயா அப்படின்னே நாம சித்தாந்தம் பண்றார் போதேந்திரார். ஏன்னா முதல்ல கீர்த்தித்தேன்னு பராசரர் முதல்ல கீர்த்தித்தேன்னு முடிச்சிருக்கும் பொழுது அதுவே அந்த கிரமேணையே கீர்த்தனம் வரணும். அதனால தேயகாங்கிறதுக்கும் கீர்த்தனம் தான் அர்த்தம். ஹரிவம்சத்தினுடைய பூர்த்திய சொல்றா. ஹரிரேக சதாத்யேயா பவத்ஹி சத்வசம்ஸ்திதைஹி ஓமித்யேவம் சதா விப்ராஹா படதே தியாத கேசவம். இது ஹரிவம்சே கைலாசயாத்ராயாம் ஹரிஹி ஏகா தியாதவ்யா இது உக்தம் மகேஸ்வரேனாபி அப்படின்னு முடிக்கிறார். ஹரி ஒருவனையே மோட்சம் வேணுங்கிற நீங்கள் ஹரி ஒருவனையே தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்றதுக்கு என்ன வழியினால் பఠனம் கீர்த்தனம். பఠனம்ங்கிறது கீர்த்தனம். ஏன் அப்படின்னா படந்தோ நாமானி பிரமத பர சிந்தௌ அப்படின்னு சொல்றா இல்லையா நாராயணியத்துல. நாமத்தை படிக்கணும் சொல்லுவானேன்னா நாம கானம்னாலும் குரல் வேணும், நாம கீர்த்தனம்னாலும் குரல் வேணும். அது கூட அபேட்சை இல்லை. நாம பఠனம் ஸ்வரமே இல்லாம ராம ராமன்னு ரெண்டு எழுத்து எழுதி படிக்கிறது மாதிரி சொன்னா கூட பகவான் படம் வியக்தாயாம் வாச்சி தெளிவா நீ சொல்லிட்டியானால் உனக்கு பகவான் கிடைச்சிடுவான் என்று பரமேஸ்வரனே முடிச்சு விட்டார். மூணு பிரமாணம் இங்க முடியும் பொழுது கீர்த்தனத்துல முடியறது. எது? விஷ்ணு புராணம், மகாபாரதம், ஹரிவம்சம். நாலாவது ஆச்சாரியால் சொல்லல, இருந்தாலும் அடியன் சொல்றேன். நாலாவது ஸ்ரீ பாகவதம். இந்த பாகவதம் முடியும் பொழுது என்ன முடியறதுன்னு பார்க்கணும். இது மூணுலயும் கீர்த்தனம் தானே முடிஞ்சது.
பாகவதம் முடியும் பொழுதும் நாம சங்கீர்த்தனம் யஸ்யே சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாதம் நமாமி ஹரிம் பரம் என்று சுகதேவர். இது கொள்ளு தாத்தா சுகதேவர் அவாத்து பேரனாச்ச. ஸ்ரீ பராசரருடைய பேரன், வியாசருடைய புத்திரன். இதுக்கு ரிஷி, பாகவதத்துக்கு ரிஷி சுகர், மகாபாரதத்துக்கு வியாசர், விஷ்ணு புராணத்துக்கு ஸ்ரீ பராசரர். எல்லாரும் ஏகமுகமாக முடிக்கிறது கீர்த்தனீய சதாஹரி, நாம சங்கீர்த்தனம் தான் என்று முடிக்கிறார். ஏதத் சர்வம் அபிப்பிரேத்திய பாஷ்யக்காரன் நிகமனம் பண்றார். ஏதத் சர்வம் அபிப்பிரேத்திய ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதமோ மதா இத்தியாதித்ய முக்தம். இப்படி சர்வ சாஸ்திரங்களும் ஏகமுகமாக சொல்றதுனால எல்லா தர்மங்களையும் விட பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் அதிகமான தர்மம் என்று காட்டப்பட்டது. ತುಳಸಿಹಾರಗಳ ಕಾಂಸ್ಯ ಪಿತಾಂಬರ അവിടെ ನಿರಂತರ ಏಸಿದ್ಯಾನ, അവിടെ ಪ್ರೇಮೆಯೋಡ ನಿರಂತರ ಏಸಿದ್ಯಾನ, ನಿರಂತರದ ಸದಾ ಆರೋಗ್ಯ ಸರ್ವಶಾಸ್ತ್ರಾಣಿ ವಿಚಾರಾಯ್ತು ಪುನಃ ಪುನಃ இதேமேகம் சுனிஷ்வனம் தேயோ நாராயண சதா. இதை பத்தி அண்ணாச்சி விசாரம் முன்னாடியே சொல்லியிருக்கா. அவடே நிரந்தர ஏசிக்க பக்தி பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னா முக்கியமான இது ஸ்ரத்த, பக்தி, பிரேம வேணும். அதுக்குதான் ஆவடே நிரந்தர, ஆவடே என்று பதம். மகர குண்டல தலபதி சிரவணி, மகர குண்டலம் மீன் வகையமான குண்டலம் போட்டு இருக்கான். ஏன் மீன் வகையமான போட்டு இருக்கான்றதுக்கு மகாராஜெல்லாம் பல அர்த்தம் சொல்ற. மீனுக்கு தனம் கிடையாது, அதனால நீந்திண்டே போய் தன்னோட குஞ்சுகளை கண்ணால பார்க்கும், நயன தீட்சைன்னு சொல்றோம். கண்ணால பார்த்துட்டே அது வளரும். அதே மாதிரி பாண்டரங்கன் நம்ம பொறுத்த நம்ம பாக்குறோமோ இல்லையோ பிரேமையோட நம்மள பாண்டரங்கன் ஒரு மீன் அம்மா, அந்த மீன் குட்டி எப்படி பார்க்கணுமோ அதை போல நம்மள பாக்குறான். அதனாலதான் மகர குண்டல தளபதி சிரவணி அப்படியே பலபலன்று கண்டி கௌத்துபமணி விராஜித்து. இந்த கௌத்துபமணி ஏன் சொல்றாருன்னா இதுதான் விஷ்ணுவுக்கு முக்கியமான ஒரு அலங்காரம். ஸ்ரீவத்சா இருக்கு, அது ஒரு அலங்காரம். கௌத்துபமணி மற்ற எல்லாருக்கும் எது வேணா இருக்கலாம், கௌத்துபமணி விஷ்ணுக்கு தான் உண்டு. அந்த பார்க்கடல கடைஞ்சது போது வந்த லட்சுமி ஒண்ணு கௌத்துபமணி. அதனால கண்டி கௌத்துபமணி யாரும் தெரியுதா? செங்கல் மேல இருக்கிறான் விட்டல், ஆனாலும் பார் கண்டில பார் கௌத்துபமணி இருக்கு அப்படின்னு துக்காராம் ரொம்ப அழகா நம்மளுக்கு காமிக்கிறேன். கண்டி கௌத்துபமணி விவாதித்த கடைசி வரியில துக்காமனே மாஜே ஏசி சர்வ சுக்க, ஏசி சர்வ சுக்க, எல்லா சுகங்களுக்கும் இதான் இருப்பிடம். எந்த சுகம் வேணும்னாலும் எல்லா சுகமும் பாண்டவன் தான் கிளம்புறது. ஏசி சர்வ சுக, நம்மளுக்கு சமாதி சுகம் வரைக்கும் இது கொடுக்கக்கூடிய ஒரு கீர்த்தனம் பாண்டவனுடைய கீர்த்தனம். பாகின ஸ்ரீமுக ஆவடிங்க, சமாதி சுகத்தையும் மீறி ஒரு சுகம் ஒண்ணு இருக்குன்னா அது என்னன்னா பாண்டவனே நேர பிரத்யட்சமா கீர்த்தனத்தினால சாட்சாத்கார சுகம் முதற்கொண்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாகின பாரு, பாருப்பா முன்னாடி நிக்கிறான் பாரு, சாட்சாத்காரமே பாண்டவனே வந்துட்டான் பாரு, பிரத்யட்சமா நிக்கிறான். பாகின ஸ்ரீமுக பிரேமையோட பாருப்பா அப்படின்ற பாகின ஸ்ரீமுக, ஸ்ரீனாலே பாண்டவன் தான். பாண்டவனோட இதுல ஸ்ரீ பூஜா டைமிங் கூட போடுவான், ஸ்ரீனா போடுவான். பாண்டவனோட பூஜா டைம் ஸ்ரீகா பூஜா டைமிங். நிறைய பேர் மகராஜ் பேரே ஸ்ரீ மகராஜ் அப்படின்னு சொல்லுவான். சில மகராஜ் பாண்டவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஸ்ரீகா தர்ஷனுவா அப்படின்னு கேட்பார். பாகின ஸ்ரீமுக, ஏன்னா லட்சுமியோட இருக்கிறதுனால ஸ்ரீ, எல்லா ஸ்ரீயும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கிறதுனால ஸ்ரீ, சத்சங்கமே உயர்ந்ததான ஸ்ரீ நம்மளுக்கு கொடுப்பதனால ஸ்ரீ.
அந்த பாகின ஸ்ரீமுக ஆவடின்னு. தியானம்க்கு வேண்டியது ரூபம். ஏன் அந்த மக்கர குண்டலம் இதெல்லாம் சொல்றாரு? எப்போ கீர்த்தனம் தான் பண்ணணும்னு சொன்னபோது மற்றபடி இல்ல, இடுப்புல கை வச்சுருக்கான், கண்டி கௌதம விராஜித்த துளசி ஆரகலா கான்சி பிதாம்பர இடுப்புல மஞ்சப்பட்டு கட்டின்னு இருக்கான் அப்படின்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னா, எந்த வஸ்துவை பார்த்தாலும் நம்மளுக்கு தியானம் பாண்டரங்கன் மேல வரும். மஞ்சளா ஏதாவது ஒரு மஞ்சள் காத்தாடி பார்த்தா கூட பாண்டரங்கன் ஞாபகம். காக்கை சிறகினிலே நந்தனாலா உன் கரிய நிறம் தோன்றுதலா பாரதியார் பாடின. கருப்பான வஸ்து இருந்தா கிருஷ்ணன் ஞாபகம் வச்சு. எங்கேயாவது ரோட்ல போனா மஞ்சள் ஒண்ணு இருந்தா, அந்த காலத்துல மஞ்சள் கலர் டாக்ஸி உண்டு, மஞ்சள் இருந்தா உடனே ஆஹா பாண்டவன் ஞாபகம் வரணும். எதெல்லாம் நம்மளுக்கு அவனோட பக்கம் திரும்பி விடுமோ அதுக்கோசரம் தான் நம்மளுக்கு எல்லாமே சொல்றேன். துளசி மாலையை பார்த்தா, துளசியை பார்த்தாலே பாண்டவனை ஞாபகம் வரணும். அதுக்குதான் இந்த மற்றதெல்லாம் சொல்றாரு. எந்த இதெல்லாம் பண்டைபுரத்துல ஒரு பெட்ஷீட் வாங்குறோம், ஜால்ரா வாங்குறோம், துளசி மாலை வாங்குறோம். ஏன்னா அது சீப்பு, ரொம்ப அங்க ரொம்ப மலிவா கிடைக்கிறதுன்றது வந்துருங்க. அந்த ஜால்ரா பார்க்கும்போது, அந்த பெட்ஷீட்டை படுக்கும்போது ஆஹா பண்டிருக்கிறோம், உடனே நம்மளோட தியானம் பாண்டவங்கிட்ட போகணும். நம்மளுடைய தியானத்தை எல்லா விதமாயும் பாண்டவன் திசை திருப்பி விடுறதுக்கு தான் துக்காராம். மற்றபடி இந்த பாண்டவனுடைய அலங்காரத்தெல்லாம் நம்ம சொல்ற. சமுத்திர ஸ்தானம் பண்றவா சமுத்திரத்துல எல்லா இடத்துலயும் ஸ்தானம் பண்றது கிடையாது. ஒரே ஒரு இடத்துல குறிச்சுட்டு இன்னைக்கு நான் சமுத்திர ஸ்தானம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி துக்காராமுடைய அபங்கம் எடுக்க எடுக்க புது புது பாவங்கள் வெளிவரும். ஏன்னா அவள ஜகத்குரு பாண்டவங்களோட நேர பார்த்தவா, பேசினவா. ஏதோ நம்மளுக்கு பல மகராஜ் சொன்னதை தெரிவிச்சுட்டு ஒரு பெரிய சமுத்திரத்துல ஒரு ஓரமா நம்ம ஸ்தானம் பண்ற மாதிரி நம்மளுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சதோ ஸ்ரீ அண்ணாவோட கிருபையினால இந்த அவங்கத்தை அனுபவிச்சோம். ரொம்ப முக்கியம் பிரேம, ரொம்ப முக்கியம் பகவத் நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹா தம் நமாமி ஹரிபரம். நாம சங்கீர்த்தனையினேவ சுலபோ பகவான் அரிஹி கிம் அந்நேகி சாதனம் லோகே கலி கல்மஷ தூஷித்தே அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்ற. ரொம்ப சுலபமான வழி இருக்க அப்படின்னு எல்லாருக்கும் காமிச்சவர் நம்ம ஜகத்குரு துக்காராம். जगद्गुरु तुकाराम महाराज की जय, सदगुरु प्रेमिकेंद्र महाराज की जय, पंढरीनाथ महाराज की जय। विठ्ठल रखुमाई जय जय विठोबा रखुमाई, 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 विठ्
रखुमाई विठ्ठल रखुमाई जय जय विठोबा रखुमाई विठ्ठल रखुमाई जय जय विठोबा रखुमाई